தன் நடிப்பின் ஆற்றலால் இத்தனை வருட காலம் தமிழ் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் இந்திய ரசிகர்களையும் அவரது வலையில் கட்டி போட்டவர் நடிகர் நாசர். கடந்த 2 வாரங்களுக்கு முன் இவரது மூத்த மகன் ஃபைசில் மகாபலிபுரம் அருகே கொடூர சாலை விபத்தில் படுகாயமடைந்தார். உடனே இவரை அருகில் இருக்கும் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இவருடன் பயணித்தவர்கள் 3 பேர் சம்பவ இடத்திலே இறந்துவிட்டனர். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஃபைசலுக்கு சிகிச்சை நடந்து வருகிறது. உடம்பில் இவருக்கு பெரிய காயங்கள் எதுவும் கிடையாது. தலையில் மூளைக்கு அருகே ரத்தம் உறைந்துவிட்டது. 2 தினங்களுக்கு முன்னர் தான் அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் அது அகற்றப்பட்டது. இருப்பினும் அவரது உடலில் முன்னேற்றம் இல்லை. தொடர்ந்து நினைவின்றி கோமா நிலையிலே இருக்கிறார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையில் உள்ள முன்னணி டாக்டர்களும் பலரும் அவருக்கு பல்வேறு சிகிச்சைகளை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் சம்பவம் தெரிந்த அன்றிலிருந்து இன்று வரை நாசருக்கு பலரும் நேரிலும் போனிலும் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்து வருகின்றனர். ரஜினி கூட சமீபத்தில் டாக்டர்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், இறைவனிடம் சரணகதி அடையுங்கள் என்று ரஜினி கூறியிருந்தார். தற்போது மருத்துவர்கள் தெரிவிக்கையில், எங்களால் முடிந்த அளவுக்கு சிகிச்சை அளித்தாலும் கடவுளின் கருணையும் ஆசியும் பாசலுக்கு கிடைத்து அவர் பூரண குணமடைய வேண்டுமென கடவுளிடம் ஒப்படைப்போம்.